காளான் கிரேவி செய்ய போகிறோம். இது இஞ்சி பூண்டு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் குறவரம் அடித்து வச்சுருக்கோம். இது 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 2, தக்காளி 2, காளான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு 2 பட்டை ஒரு இலை போட்டுட்டோம். இப்போது நம்ம அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு வதங்கட்டும். இதுக்கு ரொம்ப வதங்க வேணாம், பிரியாணி மாரி கொஞ்சம் எதாக வதங்கினாலே போதும். இப்போது உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டோம். அடுத்தது தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கட்டும். உப்பு போட்டுட்டோம். இப்போது நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை கொட்டிடலாம். இதில் பச்சை மிளகா போட்டுடலாம். இது 65 பவுட்ரு, அதையும் இதில் போட்டுடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. அடுத்தது காளானை போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போது காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூள் கலந்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லை தனி மிளகாத்தூளும் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றணும். நம்ம இதில் இன்றைக்கி 2 காயிலேருந்து மஞ்சத்தூள் போட்டுட்டோம். இப்போது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, காளான்லேயே தண்ணியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது கிரேவி ரெடி ஆகட்டும். நம்ம வெளியே போடலாம். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் மிளகா தனியா கலந்து தூள் போட்டுட்டோம். இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆனோன்னு நம்ம இறக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். காளான் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது நைட்டுக்கு தோசைக்கு நம்ம இதே வச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சிட்டோம்னா. இப்போது இதில் எப்படி திக்காகிடுச்சு பாருங்கள். தக்காளி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சதுனால இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டோம். காரம் இருந்தால் கூட கொஞ்சம் தெரியாது. குழந்தைங்களுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.